அண்ணாமலைக்கு எதிராக ஆட்களை தூண்டி விட்டு வழக்கு போடுறதுக்கு முதுகலன் பெற்ற நிலைமையில எடப்பாடி பேசாம இருக்கிறார். உண்மை நிலைமை அதுதான். இது எப்படி இது ப்ரூவ் ஆகுது? ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனாலிசிஸ் எடுங்க. அதுல ரெட்டலைக்கு அருந்ததியர்கள் மத்தியில 10 விழுக்காடு ஓட்டு இல்லை. ஜெயலலிதாவுக்கு என்னைக்காவது இருந்திருக்குமாயா அருந்ததியர்கள் மத்தியில? என்னையா கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இன்னும் கும்பகர்ணனாட்டு அமினிஷாவில் இருந்துட்டு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. அதே நிலைமை இப்போ நீடிக்க போறது இல்லை. அந்த திமுக எதிர்ப்புன்ற மைண்ட் செட் அவங்க கிட்ட இருக்க போறது இல்லை. அதனால இது பாசிட்டிவா தான் அமைய போகுது அப்படின்னு. கண்டிப்பா போலரைசேஷன் களமா தான் அமைய போகுது. பறையர்கிட்ட 10 விழுக்காடு தான் ரெட்டலை எடுத்தாங்க. நாயுடுகள்கிட்ட 10 விழுக்காடு தான். செங்குந்தர்கிட்ட 10 விழுக்காடு தான். கொங்கு வேளாளர்கிட்ட 65 விழுக்காடு எடுத்தாங்க. அண்ணாமலை பிளஸ் எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை, செங்கோட்டையும் கேண்டிடேட் எல்லாமே 65 விழுக்காடு கொங்கு வேளாளர் எடுத்தாங்க. பறையர், அருந்ததியர், நாயுடு அண்ட் செங்குந்தர்கிட்ட 10 விழுக்காடு கூட எடுக்கல. இதுதான் உண்மை நிலைமை. இந்த நிலைமையில இருந்து தான் அரசியல் போகுது. நுணுக்கமான அறிவு படைச்ச ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் கருணாநிதி ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்காங்க நினைக்கக்கூடிய அட்டுக்குஷ்டிகள், கும்பகர்ணர்கள் இந்த உண்மையை புரியல. அப்ப ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள தேமுதிக கூட்டணியில சேர்க்கிறாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில அனைத்து ஜாதிகள் ஆதரவுல விஜயகாந்த் தரப்பினர் தேமுதிக 5 மக்களவை தொகுதியில் நின்று 2.7 விழுக்காடு வாக்கெடுத்தது ஒண்ணு. இன்னொன்னு நாயுடு கம்யூனிட்டி, ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அந்த கம்யூனிட்டி ஆதரவு வளையத்துல போயர், ஒட்டர், 24 மலை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், தொட்டிய நாயக்கர்னு அந்த தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் கொங்கு மண்டலத்துல பெரிய அளவுல இருக்கிறாங்க. வட தமிழகத்திலும் அவங்க பெரிய அளவுல இருக்கிறாங்க. சோ இந்த சோசியல் செக்ஷன் திமுகவுக்கு ஆதரவான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டால நாம் தமிழர் சீமான் எதுக்குறாரு? நாம் தமிழர் சீமானே அரசியல் இருக்கதா ஒத்துக்க மாட்டான்.